தென்காசி மாவட்டம் மாராந்தை அருகே உள்ள கொல்லாங்குளத்தில் சாலை வசதி இருந்தும் பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் 3 கிலோமீட்டர் தொலைவு நடந்து பள்ளிக்கு செல்கின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். மக்கள் வசிக்கிறாங்க. இங்க பஸ் வசதி சுத்தமாவே இல்ல. காலையில ஒரு 10:30 மணிக்கு மட்டும்தான் பஸ் ஒரு டைம் மட்டும்தான் பஸ் விடுறாங்க. அந்த பஸ் வசதி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால மாணவர்கள் பள்ளிகளுக்கு, அதாவது ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கு. அதனால அந்த டைம் கண்டிப்பா எங்களுக்கு பஸ் வசதி வேணும்ட்டு அந்த கோரிக்கை வைக்கிறோம். நாங்க ஒரு 8 மணி 8:30க்கு பஸ் வந்தா எங்களுக்கு இன்னும் வசதியா இருக்கும். அதே மாதிரி ஒரு டைம் தான் பஸ் வருது, 10:30க்கு வருது. இன்னும் கூடுதலா பஸ் விடுறதுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். ஆலங்குளத்துக்கு பஸ் வருது, காலையில 10:30க்கு வருது. ஆனா அந்த பஸ்ல நாங்க போனாலுமே ரிட்டர்ன் வரதுக்கு எங்களால முடியல. நாங்க ஆட்டோக்கு 120 ரூபா கொடுத்து வர வேண்டியதா இருக்கு. இப்படி பஸ் வசதி வேண்டிதான் நாங்க பல இடத்துல மனு கொடுத்துட்டோம். அப்படி எங்களுக்கு யாருமே நடவடிக்கை எடுக்கல. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு பஸ் கண்டிப்பா வேணும். ஏன்னா தனியா அனுப்புறதுக்கு பயமா இருக்கு. காட்டு பகுதியா வேற இருக்கு. அவங்களால நடந்து போக முடியல, வர முடியல. 3 கிலோமீட்டர் தூரம் நாங்க நடக்க வேண்டியதா இருக்கு. அதனால எங்களுக்கு கண்டிப்பா பஸ் வேணும். இந்த கோரிக்கையை நாங்க ஊர் பொதுமக்கள் சார்பாக பஸ் வசதி வேண்டி வைக்கிறோம். விவசாயிக்கு நாங்களுக்கு காய்கறி எடுத்துட்டு போக முடியல, பஸ் வசதி இல்லை. எங்களுக்கு மேற்க கிழக்க டவுனு ஆலங்குளம் போகிறதுக்கு பஸ் வசதி இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாமல் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு எல்லா வசதியும் சேர்ந்து தரணும். எங்களுக்கு இவ்வளோ சங்கடமாக சிரமமாக இருக்குது. நாங்கள் அங்கங்கே போக முடியல. 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நாங்கள் போக வேண்டி இருக்குது. இந்த வசதி எங்களுக்கு வேணும். எப்படி பஸ் வசதி இல்லை. எங்களுக்கு இருந்தாலும் திருநெல்வேலியிலேருந்து எங்களுக்கு ஆலங்குளத்து வரைக்கும் பஸ் வசதி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் எங்களுக்கு இல்லை. ஸ்கூல் பிள்ளையே படிக்க போக முடியல. பூரம் படிப்பறி கலந்து போயிருக்கோம். விவசாயம் பார்க்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. எங்கள் ஊரில் இவ்வளோ நாங்கள் பின்தங்கி கிடக்கோம். என்ன எங்களுக்கு ஒரு கோரிக்கையாக கொண்டு வரணும்.